नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिसिद्धान्त सरस्वतीति नामिने श्रीवार्षभाणविदेविदैताय कृपाब्धये कृष्णसम्बन्धविज्ञान दायिने प्रभवे नमः। माधुर्योज्ज्वलप्रेमाद्य श्रीरूपानुगभक्तिद श्रीगौरकरुणाशक्ति विग्रहाय नमोऽस्तुते। नमस्ते गौरवाणि श्रीमूर्तये दीनदारिणे रूपानुगविरुद्धा अभसिद्धान्त द्वान्तहारिणे। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो महावदान्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरद्विषे नमः। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका गान्ता राधा गान्ता नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। जय जय राम कृष्ण हरि 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 जय जय राम कृष्ण हरि। ज्ञानोबा माऊली तुकाराम
ज्ञानोबा माऊली तुकाराम तुकाराम, 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 ज्ञानोबा माऊली तुकाराम तुकाराम। जय जगद्गुरु श्री तुकाराम महाराज की जय। ज्ञानेश्वर माऊली की जय। श्री पुंडलीक वरदे हरि विठ्ठला। பொதுவாகவே கலியுகத்துல பகவானுடைய எண்ணற்ற லீலைகள், எண்ணற்ற குணானுபவங்கள், இவை எல்லாத்தையுமே பிரச்சாரம் செய்யும் பொழுது அந்த பிரச்சாரகருக்கும் சரி, அந்த பிரச்சாரத்தினால பயனிடக்கூடிய மற்ற ஜீவன்களுக்கும் சரி, இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறைய அனுபவிக்கணும், இன்னும் நிறைய அனுபவிச்சு அந்த பகவானுடைய லீலா ஸ்மரணத்துல மூழ்கணும்னு ஆசைப்படுறது வாஸ்தவம் தான். இந்த ஆசையில எந்த குறையும் கிடையாது, ஆசைப்படுறதும் தப்பு கிடையாது. ஆனா அதற்கான யோக்கியதைய அந்த ஜீவன் வளர்த்துக்கிறானா அப்படின்றது நம்ம கவனிக்கணும். கதை சொல்றவரும் சரி, கதை கேட்பவர்களும் சரி, இந்த தகுதிக்கு உட்பட்டு இந்த பரிமாற்றம் நடக்கும் பொழுது அந்த பரிமாற்றம் ஒருபோதும் விரயமாகாது, வீண் போகாது. ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா, பொதுவாகவே ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு எடுக்கும் பொழுது எல்லாருக்கும் தசமஸ்கந்தத்துக்கு போயிட்டு நேரா ராசலீலையை அனுபவிக்கணும், பகவான் கிருஷ்ணனுடைய லீலையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், சிரவணம் பண்ணணும் அப்படின்னு ஆசை வர்றது பொதுவாகவே வாஸ்தவத்துல இருக்கிறது தான். யாருக்கு தான் இருக்காது இல்லையா? ஏதாவது ஒரு கடைக்கு நம்ம ஏதாவது ஒரு தின்பண்டம் வாங்க போனா கூட அந்த கடையில இருக்கக்கூடிய விலை உயர்ந்த தின்பண்டத்தை மேல நம்ம கண்ணு போயிடும். ஆனா ஜோப்ல நமக்கு இருக்கிற காசோ அதை விட கம்மியான பொருளை வாங்குறதுல தான் இருக்கும். கம்மியான பொருளை தான் வாங்க போறோம், அதை தான் நம்ம அனுபவிக்கவும் போறோம். இருந்தாலும் அந்த உயர்ந்த தின்பண்டத்தின் மேல நமக்கு கண் இருக்கிற மாதிரி, என்னதான் நம்ம பகவானுடைய கதைகள் இதையெல்லாம் நம்ம உபன்யாசகர்கள் மூலயமா, பௌராணிகர்கள் மூலயமா கேட்டாலுமே எல்லாருக்கும் இந்த தசமஸ்கந்தத்தின் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கணும். அதுதானே தசமஸ்கந்தம், கிருஷ்ணனுடைய கதையாச்சு. ஆனா அதற்கான தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு இங்க பரீட்சித் மகாராஜுக்கு சுகதேவர், சுகமுனி ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அந்த தகுதி என்ன? ஆரம்பத்துல இருந்து எல்லாருடைய கதையும் சொல்றார். கிருஷ்ண பக்தர்கள் எப்படியெல்லாம் இருந்திருக்காங்க, ஒரு அரக்கனுக்கு பிறந்த ஒரு குழந்தை எப்படி கிருஷ்ண பக்தி பண்ணுச்சு, அந்த கிருஷ்ண பக்தியில எப்படி ஸ்திரமா நின்னுச்சு. கிருஷ்ண பக்தின்னு சொன்ன உடனே வாயில அழகு குத்திக்கிறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு கோவிலுக்கு நடந்து போறதுக்கோ அப்படிலாம் பிரார்த்தனை இல்லையா. பிரார்த்தனை மார்க்கத்துக்கு இங்க என்ன பிரார்த்தனை மார்க்கம்னா பகவன் நாமாவை தான் சொன்னுச்சு. பகவன் நாமம் தான் பிரதானமா இருந்தது. இது யாருக்கு தான் தெரியாது? பகவன் நாமா தான் பிரதானம், பகவன் இதெல்லாம் நாங்க எவ்வளவோ பேர் முன்னாடி கேட்டிருக்கோமே. இது என்ன பெரிய புது விஷயம் அப்படின்னா, அது ஸ்ரீமத் பாகவதத்தை படிச்சு ஒரு குருவினுடைய ஷெல்டருக்கு கீழே உட்காந்து அந்த பாகவதத்தை சிரவணம் பண்ணும் பொழுதுதான் நம்ம மனசு நமக்கே தெரியாம பக்குவப்படுறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்படி பக்குவம் அடைஞ்சு வந்த ஒரு மனசுக்கு தான் இந்த தசமஸ்கந்தம் கொஞ்சமாவது அனுபவிக்க முடியுமே தவிர்த்து, வெறுமனே காதால கதை கேட்டாலோ
இல்ல வாயால் அந்த தசமஸ்கந்தத்தை பாராயணம் பண்ணிட்டதுனாலயோ நம்ம தசமஸ்கந்தத்தை அனுபவிச்சு முடியும் அப்படின்னு ஆயிடாது. கௌடிய சம்பிரதாயத்திலேயே பிரதானமா எல்லாருமே ராதாராணியை தான் நம்ம ஆராதனை பண்றது உண்டு, யுகலமூர்த்தியை தான் ஆராதனை பண்றது உண்டு. ஆனா வாஸ்தவத்துல கௌடிய சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களுடைய வழிமுறை எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் யாரும் இந்த யுகலமூர்த்திக்கு ஆராதனை உண்டே தவிர்த்து, யுகலமூர்த்தியினுடைய வழிபாடுதான் பிராதானியமே தவிர்த்து, அவர்கள் எடுத்த உடனே யுகலமூர்த்தியினுடைய லீலைகளை எல்லாம் அந்த ஸ்மரணைகளை எல்லாம் கொண்டு வந்துட மாட்டான். புடம் எங்க போடப்படும் அப்படின்னா ஆரம்பத்துல இருந்து அந்த முதல் ஸ்கந்தத்துல இருந்து அப்படியே வரும், பொறுமையா வரும். அதுல எல்லாம் உன்னுடைய மனசு பக்குவப்பட்டுடுச்சு அப்படின்னு அந்த குருநாதனுக்கு தெரிஞ்சால் மட்டுமே உனக்கு தசமஸ்கந்தத்துக்குள்ள போறதுக்கான அனுமதி கிடைக்கும். நாராயணியமே சொல்லும் பொழுது பட்டத்திரி குருவாயூர்ல எடுத்த உடனே ராசலீல பாடலியே, இந்த பக்த சரித்திரம் நடந்தது உன்னாலயா கிருஷ்ணா, உன்னாலயா கிருஷ்ணா, நீதானா இது, நீதானா இது, நரசிம்மரா வந்தது நீதானா, பிரகலாதன் இப்படி கேட்டானா அப்படின்னும் பொழுது அந்த குஞ்சு குருவாயூரப்பன் கர்ப்பகிரகத்துல இருந்து தலையை இப்படி ஆட்டிச்சான். இப்படி எல்லாம் பார்த்து அதனுடைய பரவசத்துல அந்த பக்தியில ஸ்திரமானதுக்கு அப்புறம் தான் கேஷ பாஷ திருத பிஞ்சு அப்படின்னு இந்த ராசலீலைக்குள்ளேயே வராரு, தசமஸ்கந்தத்துக்குள்ளேயே அப்பதான் பிரவேசம் ஆகிறாரு. அப்ப பகவானுடைய அங்கீகாரமே ஒரு பக்தனுக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா எடுத்த உடனே ராதையை பத்தியோ எடுத்த உடனே கிருஷ்ணனை பத்தியோ, ராதையை பத்தி போக வேண்டாம், அது எங்கேயோ இருக்கு. கிருஷ்ணனை பத்தியோ கேட்கறதுனால மனசு ஸ்திரப்படாது. ஏன் அப்படின்னா ஒரு பெரிய கடல் இருக்கு, அந்த சமுத்திரத்தை கரையில போய் நின்னதுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு விளையாடணும்னு தோணும், ஒருத்தருக்கு உட்காரணும்னு தோணும், ஒருத்தருக்கு போய் என்னென்னமோ செய்யணும்னு தோணும் அந்த கடல்ல. ஆனா உண்மையில என்னதான் அந்த கடற்கரையில நீ போய் உக்காந்தாலும் சரி, படுத்தாலும் சரி, நீராடினாலும் சரி, காலை நினைச்சாலும் சரி, என்ன பண்ணினாலும் சரி, உன்னுடைய எண்ணமானது ஒரு நிமிஷம் ஒடுக்கப்பட்டுடும். ஏன்? நீ எப்படியோ இருக்க, இவ்வளோ பெரிய சமுத்திரம் அப்படின்னு ஒரு எக்ஸ்கிளமேஷன் சொல்லுவான் இல்லையா, ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டுடுறது உனக்கு. இந்த ஆச்சரியமானது உன்னை மேற்கொண்டு இதன் முன்னிட்டு எதையும் சிந்திக்க விடாம இதிலேயே உன்னை ஒடுக்கி அந்த இடத்துல உட்கார வச்சிடும். பெரிய விஷயங்களை பார்க்கும்போது அப்படித்தானே இருக்கும். யானையை பார்த்தா அப்படி இருக்கும்னு சாஸ்திரம் சொல்லுது. யானை, கடல், நிலா, அதுவும் பூர்ண நிலாவா பௌர்ணமி அப்போ இருக்கிறது இல்லையா, முழு நிலவு, இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மனதானது ஒடுக்கப்பட்டு அதன் பின்னாடியே இருக்கிற மாதிரி செஞ்சிடும். அது போல பகவான் கிருஷ்ணனுடைய லீலைகளை எல்லாம் அனுபவிக்கும் பொழுது நீ அனுபவிச்சதுக்கு அப்புறமும் இதற்கு முன்னாடி வாழ்ந்த மாதிரி திரும்பி ஒரு வாழ்க்கைக்குள்ள போற அப்படின்னா அப்ப நீ ஒழுங்கா ஸ்திரப்படல, ஒன்னு நல்லா புடம் போடல, நீ புடம் போடாத தங்கம்னு நம்மளே எழுதிக்கலாம். இது என்னது இது? கிருஷ்ண கதையை கேட்டுட்டு நேரடியா வாழ்க்கைக்கு பின்னாடி போகக்கூடாதுன்னா கணவனை விட்டுறணும், மனைவி விட்டுறணும் நான் சொல்ல வரல. இதுக்கு என்ன அர்த்தம்னா, முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த எரர்ஸும் எந்த பிழைகளும் உனக்கு இனிமேல் வராது. அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது இந்த பக்தி. இந்த பக்தி மார்க்கமானது மனசை பக்குவப்படுத்துறதுக்கு தானே. உயர்ந்த விஷயம் எங்கேயோ இருக்குதுன்றதுக்காக அந்த உயர்ந்த விஷயத்தை எடுத்த உடனே உனக்கு கொடுக்கறதுனால என்ன ஆயிட போறது? அதை புரிஞ்சுக்க முடியுமா? அதை சரிச்சுக்க முடியுமா? முடியாதே. அதனாலதான் மகான்கள் ஒரு குழந்தைக்கு எப்படி ஆரம்பத்திலிருந்து அந்த அன்னப்பிரசனத்திலிருந்து எப்படி ஆரம்பிப்பாலோ, அன்னப்பிரசனத்துக்கு முன்னாடியே தாய்ப்பால், இப்படி அந்த செரிமான மண்டலத்துக்கு தகுந்தாற் போல உணவு கொடுக்கிற மாதிரி நம்முடைய பக்தி மண்டலத்துக்கு தகுந்தாற் போல உணவு கொடுப்பா சாத்விகமான சத்குருக்கள். அதனால தான் சொல்றது, இந்த மனசை புடம் போடுறதுக்கான ஒரு சந்நிதி குருநாதனுடைய சந்நிதி. ஒரு அபங்கமே குரு தியாயி குரு தியாயி குரு பரதே சாதனனாகி குரு பரதே சாதனனாகி குரு தியாயி குரு தியாயி குரு பரதே
சாதனனாகி குரு பரதே சாதனனாகி. குருவை தியானம் பண்ணி குருவினுடைய திருவடியை சதா காலமும் தியானம் பண்ணி அதுல ஸ்திரமா நிக்கிற ஒரு மனதானது நல்ல புடம் போட்ட தங்கமா மாறிடும். குருவினுடைய திருவடியை காட்டிலும் தியானம் பண்ணக்கூடிய விஷயம் லோகத்துல வேற என்ன இருக்கு? அந்த குருவினுடைய அருளால மட்டும்தான் ஒரு ஜீவனானவன் கரையேறக்கூடிய மார்க்கத்தை நோக்கி நடக்க ஆரம்பிப்பான். அந்த குருவினுடைய ஒரு சஞ்சாரத்தால தன்னுடைய வாழ்க்கையே மாறிட்டது போல அவனுக்கு தோண ஆரம்பிச்சிடும். அது மட்டும் கிடையாது, அந்த குருவினுடைய தரிசனம் திரும்பவும் கிடைக்காதான்னு எப்படி தேனை கொண்டு போய் ஒரு குழந்தையினுடைய நாக்குல நக்கி விடும் பொழுது அதை மீண்டும் சுவைக்கணும்னு அந்த குழந்தை மீண்டும் மீண்டும் நாக்க வெளியில நீட்டுறதோ, அது போல இந்த குருவினுடைய தரிசனம் எனக்கு மீண்டும் கிடைக்காதான்னு அந்த மனசும் ஏங்க ஆரம்பிக்கும். இந்த ஏக்கத்தை உண்டு பண்றதுக்கான காரணம் ஏதோ நம்முடைய சிந்தனையுடைய மார்க்கம்னு நினைச்சிடக்கூடாது. நம்ம ஏதாவது ஒரு சாதாரண உலக விஷயத்துல எதையாவது ஒன்று சாப்பிட போவோம், அது ரொம்ப நல்லா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே மீண்டும் மீண்டும் அதே பதார்த்தத்தை நம்ம சாப்பிட தோணும். இதெல்லாம் நம்ம இந்திரியங்கள் கொடுக்கக்கூடிய கிளர்ச்சி. உன் கண்ணு கொடுக்கக்கூடிய கிளர்ச்சி, உன் நாக்கு கொடுக்கக்கூடிய கிளர்ச்சி, உன் மூக்கு கொடுக்கக்கூடிய கிளர்ச்சி, நல்ல வாசனை திரவியங்கள், நல்ல அரேபியன் சென்ட் எல்லாம் நம்ம போட்டுக்கிறதுனால இந்த ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, இது எங்க வாங்கினீங்க, இது இதுவான்னு கேட்டு நம்ம இதெல்லாம் இந்திரியங்களுடைய கிளர்ச்சிப்பா. ஆனா ஒரு குருவை பார்த்த உடனே மீண்டும் மீண்டும் அவரை பார்க்கணும்னு தோன்றது இல்லையா? அவர் பேசுறது கேட்கணும்னு தோன்றது இல்லையா? அவர் இருக்கக்கூடிய அந்த சன்னிதானத்தை நோக்கி நடக்கணும்னு தோன்றது இல்லையா? இதெல்லாம் இந்திரியங்களுடைய கிளர்ச்சி கிடையாது. இதெல்லாம் இந்திரியங்களுக்கு ஒருபோதும் அப்படி ஒரு விஷயம் தோணாது. இதெல்லாம் எதனுடைய கிளர்ச்சி அப்படின்னா, உன்னுடைய ஹிருதயத்துல பகவான் சாட்சி பூதமா உட்கார்ந்துருக்காரு இல்லையா, பரமாத்மாவா? அந்த பரமாத்மா எனக்கான சாப்பாட்டை இந்த ஜீவன் இப்ப போட்டிருக்கான். இந்த சாப்பாடு தான் நான் கேட்கிறேன், இதுக்காக தான் நான் உனக்குள்ள இருக்கேன், இதை கொடு எனக்கு. அந்த சாப்பாடு என்ன அப்படின்னா, இப்ப பாடினமே இந்த அபங்கம். குரு தியாயி குரு பரதே சாதனனாகி குரு பரதே சாதனனாகி. அந்த குருவினுடைய மகிமை, அந்த குருவினுடைய தரிசனம், அந்த குருவினுடைய சன்னிதானம், அந்த குருவினுடைய வச்சனம், இது எல்லாம் தான் பகவானுக்கு ஆகாரம். நம்ம கொடுக்குற சக்கரை பொங்கலோ அக்கார வடிசலோ பாயாசமோ இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஏதோ ஒரு விதமான பக்ஷணம்னு எடுத்துக்கலாம். இதை பகவான் அனுபவிச்சாலும் இதை காட்டிலும் அதிகமா அனுபவிக்கிறது இந்த குரு சம்பந்தமான விஷயங்கள் தான். ஒரு ஜீவனுக்கு பகவான் அனுகிரகம் பண்ண அனுகிரகம் பண்றான் அப்படின்னா, வசதி வாய்ப்புகளை கொடுக்கறதுனாலயோ இல்ல ஒரு கம்ஃபர்ட் லைஃப கொடுக்கறதுனாலயோ அந்த ஜீவனுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணிட்டான்றது அர்த்தம் கிடையாது. இதெல்லாம் லோகாயுதமா, உன்னுடைய கர்மாதீனமா, இதெல்லாம் சாதாரண விஷயமா, தேவதாந்திரங்கள் விஷயமா நடக்க ஆரம்பிப்பான். எல்லாருடைய வாழ்க்கையிலே இது நடக்கும். அநியாயம் பண்றான், கண்ணுக்கு முன்னாடியே நல்லா தெரியுது, ஆனா அவன் வாழ்க்கை நல்லா தானே இருக்கு. இதெல்லாம் தெய்வம் கொடுத்துச்சுன்னு சொல்லக்கூடாது. அவன் என்னத்தை புண்ணியத்தை பண்ணிட்டு வந்தானோ தெரியாது, இப்ப அதெல்லாம் அனுபவிக்கிறான். புண்ணியம் தீர்ற வரைக்கும் அதெல்லாம் அனுபவிக்கலாம். அவன் தீர்ந்து போச்சுன்னா என்னன்னா, அவனே வேணும்னாலும் அடுத்த ஒரு நொடி அவனால இங்க இருக்க முடியாது, கிளம்பி போயிடுவான். போனதுக்கு அப்புறமா அடுத்தது என்ன பிறவி எடுத்து எங்க போய் எப்படி அனுபவிக்க போறான்றது நமக்கு தெரியாது, பாக்குறதுக்கான ஸ்திதியும் நமக்கு இல்லை. ஆனா மகான்களுக்கு இதெல்லாம் பரிச்சயமான பாடமாச்சே, அவர்களுக்கு நல்லா தெரியும். அப்போ ஒரு ஜீவனுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணினான், செய்கிறான் அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம், அதற்கு என்ன அறிகுறி அப்படின்னா, உன் வாழ்க்கையில ஒரு சத்குருவை கொண்டு வந்து உன் வாழ்க்கையில போடுவார் பகவான். அவர் எப்படி வருவார், எப்படி உன்னுடைய வாழ்க்கையை மாத்துவார், அவருக்கு உன் வாழ்க்கையை மாத்தணும்லாம் எந்த விதமான நோக்கமும் கிடையாது. எல்லா சத்குருநாதர்களும் பகவான அனவிரதமும் அனுபவிச்சு அவன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பான். இந்த நேரத்துல ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணாவை நம்ம ஸ்மரணை பண்ணணும். அண்ணா என்னடா இது அண்ணாவை பத்தி பேசுறேன்னு நினைக்க கூடாது, இவர் என்ன வேற சம்பிரதாயத்துல இருந்து பேசுறாருன்னு நினைக்க கூடாது. அப்படிலாம் கிடையாது. அண்ணா எந்த சம்பிரதாயமும் கிடையாது. பிரேம எங்கெல்லாம் இருக்கோ அந்த அத்தனை சம்பிரதாயமும் அண்ணாவுக்கான சம்பிரதாயம் தான்.
அப்படி கிருஷ்ணபிரேமி அண்ணா ஒரு முறை என்ன பண்றாரு, தன்னுடைய இளம் பிராயத்துல அவருக்கு எப்படியோ அந்த உப்பிலியப்பன், அங்க இருக்கக்கூடிய அந்த திருவேங்கடமுடையான் உப்பிலியப்பன், அதாவது திருவிண்ணகரம்னு சொல்றோமே, அந்த திருவிண்ணகர பெருமாள் எப்படி இவருடைய ஹிருதயத்துல வந்து பூந்தார், என்ன ஆணுச்சுன்னு தெரியாது. இவர் ஊர் எங்கேயோ இருக்கு, சேங்கனூர். உப்பிலியப்பன் அங்கிருந்து ஒரு கொஞ்சம் மைல்ல அந்தாண்ட இருக்கு. இந்த திவ்ய தேசத்துக்கு தன்னுடைய வீட்டுல இருந்து தன்னுடைய நிலை மறந்து நடுவுல எத்தனையோ கிணறு, எத்தனையோ காடு, வயக்காடு, வயல் வரப்பு, இதையெல்லாம் தாண்டி தன்னை மறந்து போறார். எப்படி போனார் அப்படின்னா, தன்னுடைய ஆத்மாவையே பகவானுக்கு நிவேதனம் செஞ்சு அதை கானமா தனக்குள்ளேயே அனுபவிச்சு உருகி உருகி போறார். திருவிண்ணகரம் போய் சேரும் பொழுது இந்த உருக்கத்தால நம்ம முழுசா பகவானுக்கு கிடைப்போமா இல்ல உருகிடுவோமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி அவரை வாட்டி எடுக்குது. அப்படி உருகி உருகி கொடுத்த ஒரு அற்புதமான கீர்த்தனம் தான் ஆத்ம நிவேதனம். அவருடைய ஆத்மாவை முதல்ல நிவேதனம் பண்ணியிருக்கார். எல்லாருடைய ஆத்மாவும் அதே ஸ்வரூபத்தில் இருக்கிறதுனால இது அத்தனை பேருக்கும் பொருந்தும். இந்த ஆத்ம நிவேதனத்தை அனுபவிக்காத ஒருத்தன் துர்பாக்கியசாலின்னு தான் சொல்லணும். அவ்வளவு அற்புதமா இருக்கும். எதுக்காக இதை சொல்ல வர, நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னிலை மறந்து பகவானை நோக்கி நடந்தார், பகவானை நோக்கி உருகினார்னு நமக்கு கதை. ஆனா அந்த பிரயாணத்துல எத்தனை பேர் அவரை சேவிச்சார்களோ, எத்தனை பேர் மேல அவருடைய ஸ்பர்ஷம் தெரிஞ்சோ தெரியாமல் பட்டுச்சோ, எத்தனை புல் பூண்டு மேல அவருடைய திருவடி பட்டுச்சோ, அத்தனையும் பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமாயிருக்கும். இது சத்தியம், சத்தியம், சத்தியமான உண்மை. இன்னைக்கு நிறைய பேர் அவர் பேரை சொல்லி நிறைய பேர் உபன்யாசம் பண்றது உண்டு, அப்படி இப்படி என்னென்னமோ செய்யறா. அவ எல்லாரும் கிருஷ்ணபிரேமி அண்ணாவா ஆயிட முடியாது. எதுக்காக இதை சொல்ல வர, ஒருத்தருடைய ஒர்க்கை நம்ம அப்படியே எடுத்து படிக்கிறதுனாலயோ, பாராயணம் பண்றதுனாலயோ, உபன்யாசம் செய்யறதுனாலயோ, அவர்களுடைய சாயலோ அவர்களுடைய பிம்ப மாத்திரமோ நமக்கு ஏற்பட்டுடும்னு நினைச்சா, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பூனை சமுத்திரத்தை நக்கி சாப்பிட்டுடும்னு நினைச்சது போலதான் இது. நம்ம என்ன பண்ணலாம்னா, நமஸ்காரம் செஞ்சு அதையெல்லாம் அனுபவிக்கலாம். You should not imitate. Rather, we can experience. We can pray to have that experience. எடுத்த உடனே அனுபவம் வந்துருமா என்ன? அவர் ஷடாக்ஷர ஸ்வரூபாயன் பாடினார் ஆத்ம நிவேதனம். நமக்கு எடுத்தோடனே எல்லாம் ஷடாக்ஷர ஸ்வரூபாயமா இருக்கு, அப்படி கிடையாது. அதனால எதுக்கு இதை சொல்ல வரோம் அப்படின்னா, உண்மையான சத்குருக்கள் நமக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிட மாட்டான். மீண்டும் நான் அண்ணாவை பத்தி இங்க சொல்றதுக்கான காரணம், ஒரு முறை பரனூர் போய் அவரை சேவிக்கும் பொழுது, அந்த நேரத்துல யாரோ ஒருத்தர் என்ன பண்ணினா, ஒரு 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 சாக்கு மூட்டை மாதிரி ஒரு மூட்டையில நிறைய பணம் கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தார். அவர் சொன்னார், இவ்வளவு நான் வச்சு என்ன செய்ய போறேன், எதுக்கு இப்படி கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல எனக்கு உங்களுக்கு சமர்ப்பிக்கணும் போல தோணுச்சு, அதனால நான் கொடுக்குறேன். ஆனா அவர் என்ன பண்ணினார், அந்த அந்த பணத்தை எல்லாம் இன்னொரு அவரு நல்லா பேக் பண்ணி ஒரு ஒரு மூட்டை மாதிரி ஒரு பேக்ல கொண்டு வந்தார். இவர் என்ன பண்ணினார், ஒரு கோணி பையில போட்டுட்டு அதை கொண்டு போய் தன்னுடைய இடது பக்கத்துல வச்சுட்டு யாரோ ஒருத்தர் அங்க உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார். அவர் பக்கத்துல உட்காந்துட்டார். வர்றவர் போற எல்லாம் அந்த ஏழப்பாழ மக்கள் எல்லாருக்கும் ஏதோ பொறிக்கடலையை அள்ளி கொடுக்குற மாதிரி இந்த பணத்தை எல்லாம் அப்படி கை விடுறாரு. உள்ள எவ்வளவு வருதுன்னு தெரியல, அப்படி எடுத்து கொடுத்தார். அந்த நேரத்துல அங்க இன்னும் ஒரு 5-6 பேர் உட்கார்ந்துட்டு இருந்தோம் நாங்க, அவ்வளவுதான். திடீர்னு உபன்யாசம் அந்த நேரத்துல பரனூர்ல. எதுக்காக இதை சொல்ல வர, மகான்களுக்கு என்னைக்கும் சத்தியத்தை விட்டு தர்மத்தை விட்டு ஒரு அடி கூட நகர அவங்களுக்கு மனசு வராது. உனக்கு அது பெரிய பணமா இருக்கலாம், ஆனா அவர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீ சமர்ப்பிச்ச நான் ஏத்துக்கிறேன், அதே சமயத்துல இதை எப்படி நான் பிரயோகப்படுத்தணும்ன்றது என்னுடைய அவா. அப்படி அவர் எதன் மீதும் பெருசா அவர் பொருட்டு ஏற்படுத்திக்கல. பகவான் கிருஷ்ணனே கதின்னு இருந்தவர். எதுக்குன்னா, ஒரு சத்குருவுடைய லட்சணம் இப்படி இருக்கணும். 4 பேர் நம்மளை பார்க்கிறா, இப்போ ஒரு மாதிரி பேசணும். 40 பேர் நம்மளை கேட்கிறா, இப்போ ஒரு மாதிரி பேசணும்னு நினைச்சு போயிட்டாங்கன்னா they are an artist. அவர்கள் எல்லாம் நல்ல கலைஞர்கள்னு சொல்லலாமே தவிர்த்து நல்ல பௌராணிகர்கள்னு சொல்ல முடியாது. எதுக்காக இதை சொல்றோம் அப்படின்னா,
பகவான் ஒரு ஜீவனுக்கு அனுகிரகம் பண்றார் அப்படின்னா அதற்கு முதல் அறிகுறி உன்னுடைய வாழ்க்கையில உன்னதமான ஒரு சத்குருநாதன் உன்னை தேடி வருவார். அப்படித்தான் ஞானேஸ்வர மாவுலி இந்த லோகத்துக்கு வரப்போறார் அப்படின்னா அவருக்கு முன்னாடி இருந்த அந்த பரம்பரையை தெரிஞ்சுக்கணுமே. ஞானேஸ்வர மகாராஜுடைய பரம்பரையை எடுத்துக்கிட்டா சுக்ல யஜுர்வேத பிராமண குலம், குல்கர்ணின்னு சொல்லுவான். ஏன் இவர்களுக்கு குல்கர்ணின்ற திருநாமம்னா, அந்த காலத்துல மகாராஷ்டிரம் இருந்த அந்த நிலைக்கு நிறைய பிராமணர்கள் லோகாயுதமா சில விஷயங்கள், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன்ல, நிர்வாகத்திலையும் அவர்களுடைய பங்கு இருந்தது. இங்கதான் விளைவுகளே ஏற்படுறது. ஒரு பிராமணன் சத்காரியங்களை செஞ்சு வேத சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் ஈடுபட்டு வேதத்தினுடைய ஸ்வரூபமா வாழற வரைக்கும் அவனை யாரும் எதுவும் சொல்ல போறது கிடையாது. எப்போ ஒரு பிராமணன், நான் சொல்றது பிராமணன்னா பிறப்பாலன்னு எடுத்துக்க கூடாது. பிறப்பால மட்டும் ஒருத்தன் பிராமணன் ஆயிட மாட்டான். இன்னைக்கு எத்தனை பேர் பார்க்கிறோம், பிறப்பால பிராமணால் தான், ஆவணிய விட்டத்துல பிராமணனா இருப்பா, மற்ற பூஜை கிரமங்கள்ல பிராமணாலா இருப்பா. நவராத்திரி அப்போ அந்த பிராமண இது வந்துடும், கலை வந்துடும். ஆனா மற்ற நேரத்துல எல்லாம் எப்படின்னா லௌகீகத்தோட லௌகீகமா, அப்படியே கூட்டத்தோட கூட்டமா அப்படி இருக்கிறது இல்லையா? அந்த மாதிரி பிராமணால நான் சொல்லல. உண்மையிலேயே பிரம்ம தேஜஸோடு இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு சொல்றேன். இவெல்லாம் நிலை தடுமாறி போனதுக்கான காரணம், பிராமண ஸ்திதி ஒரு ஜீவன்ல இருந்து நழுவி போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட கடமையிலிருந்து நகர்ந்து போய் அதன் மூலயமா வாழ்க்கை வாழ்ந்ததுக்கான விளைவு தான் இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இது நான் பிராமணர்களுக்கு மட்டும் சொல்லல, பொதுவாகவே எல்லா விஷயத்துக்கும், எல்லா வர்ணாசிரம பிரிவுகளுக்கும் நான் சொல்றது உண்டு. அப்படி குல்கர்ணின்னு சொன்னதுக்கான காரணம், இவர்களுடைய அந்த பரியந்தமானது நிர்வாக பரியந்தமாகவும் இருந்திருக்கு. அதனால குல்கர்ணின்னு சொல்றது உண்டு. ராமச்சந்திர பந்த், அந்த ராமச்சந்திர பந்தோடைய பையன் கோபால் பந்த், அந்த கோபால் பந்தோடைய பையன் திரையம்பக் பந்த், இந்த திரையம்பக் பந்தோடைய 2 பசங்க கோவிந்த பந்த், ஹரிஹர பந்த். இந்த ஹரிஹர பந்த் ஏதோ ஒரு போர்க்கால விஷயங்கள்ல இறந்து போயிடுறாரு. கோவிந்த பந்துக்கு நீராபாய் அப்படின்ற ஒரு பெண்ணோட திருமணம் ஆறுது. ரொம்ப நாளா குழந்தைங்களே கிடையாது அவங்களுக்கு. கோவிந்த பந்த் ஆபேகாவ் அப்படின்ற ஒரு கிராமத்துல ரொம்ப அழகான ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கார். மிகப்பெரிய சாஸ்திரஜர். இந்த கோவிந்த பந்துக்கு ரொம்ப நாளா குழந்தை. ஆபேகாவ்னு நான் சொல்றது பைட்டன். இன்னைக்கு மகாராஷ்டிரால பைட்டன்னு சொல்றோம் இல்லையா? அவுரங்காபாத் அந்த சமீபமா இருக்கக்கூடிய நகரமாச்சு, அதுதான் பைட்டன்னு சொல்றது. இந்த பைட்டன்ல பக்கத்துல ஆபேகாவ்ன்ற கிராமத்துல இருக்கார். ரொம்ப நம்பிக்கை உடையவர், பக்தி ஞான வைராகியம் அவருடைய பூஷணமா இருந்தது. இப்படிப்பட்ட இந்த கோவிந்த பந்த் நீராபாய் தம்பதிக்கு குழந்தை இல்லாதனால நிறைய க்ஷேத்திரங்களுக்கு போறா. நிறைய க்ஷேத்திரங்களுக்கு போய் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றா. இவர்களுடைய வம்சத்துல விட்டல பக்தி அப்படின்றது இவர்களுக்கு ஒரு பூஷணமா இருந்துச்சு. குடும்பத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் என்ன பண்ணுவா, இது உன் பாட்டி போட்ட அட்டிகை, இது உன் கொள்ளு பாட்டி போட்ட அட்டிகை, இது உன்னுடைய எள்ளு பாட்டி போட்ட அட்டிகைன்னு சொல்லி நகைகள் இது போன்ற விஷயங்களையெல்லாம் ரொம்ப பாதுகாத்து வச்சுப்பா இல்லையா? ஆனா உண்மையான குலபூஷணம்னா என்ன அப்படின்னா, இது உங்க பாட்டனார் பூஜை பண்ணின ராமருடா, இது இப்படி இவங்க பூஜை பண்ணினதுடா, இது உங்க அப்பா பூஜை பண்ணினதுடா, இப்ப நீ பூஜை பண்ணடா அப்படின்னு குலதனம். தியாகராஜருக்கு குலதனம் ராமர் இல்லையா? ஒரு மகான்களுக்கும் அவர்களுடைய குலதனம் என்னன்னு கேட்டா அவர்களுடைய ஆராதன மூர்த்தியை சொல்லுவா. இல்ல அந்த சத்மார்க்கத்துல பிரயாணம் செய்யக்கூடிய வழிமுறைகள் எதுவாக இருந்தாலும் அதைத்தான் குலதனம். ஷியாமா சாஸ்திரிக்கு எதிராக குலதனம் அப்படின்னா நித்தியமும் அம்பால பாடுறது தான் குலதனம். இப்படி அவரவர்களுக்கு குலதனம் மாறும். சில பேருக்கு வம்பு பேசுறது குலதனம், சில பேருக்கு ஊர் சுத்துறது குலதனம், சில பேருக்கு சாப்பிடுறது குலதனம், சில பேருக்கு தூங்குறது குலதனம். இங்க இவர்களுக்கு என்ன குலதனம் அப்படின்னா, பண்டரிநாதன் பாண்டுரங்கனை பிரார்த்தனை செஞ்சு அவரையே சதா சர்வகாலமும் சரணடைஞ்சு கிடக்கிறது தான் இவர்களுக்கு குலதனம். அப்படி சரணடைஞ்சு இருந்ததுனால இவர்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் சத்சங்கம்.
हेसी भक्ति ज्ञान वैराग्याची निधी विवेगेसी बुद्धी नांदे माझी. हेसी भक्ति ज्ञान वैराग्याची निधी विवेगेसी बुद्धि नांदे माझी. கோவிந்த பந்த் என்ன பண்ணுவார் அப்படின்னா, வாரக்கரி யாத்ரீகனா பண்டரிபுரத்துக்கு அப்படியே போயிட்டு வருவார். பண்டரிபுரம் பண்டரிபுரம் பண்டரிபுரம்னு சதா சர்வகாலமும் இவருடைய எண்ணத்துல பண்டரிபுரமானது ஒரு இடத்தை பிடிச்சிருச்சு. அந்த பண்டரிபுரத்தை சுத்தி சுத்தி சுத்தியே இவருடைய வாழ்க்கை அமையறது. அந்த பண்டரிபுரத்துக்கு யாத்திரை போவார், வாரக்கரியா போவார், நடந்தே போவார். இப்படி அவர் சதா சர்வகாலமும் விட்டலனையே நினைச்சு நினைச்சு உருகினதுனால அந்த விட்டலன் கொடுத்த பிரசாதம் ஸ்ரீ ககினிநாத். இந்த ககினிநாத் யார் அப்படின்னா, மகா தேஜஸ்வியான ஒரு குரு. நாத சம்பிரதாயத்துல நவநாத் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மத்சேந்திரியநாத், கோரகநாத், ஜலந்தரநாத், கான்ஹோபாநாத், ககினிநாத், பத்ரிநாத், ரேவாநாத், சர்பத்நாத், நாகேஷ்நாத், நாத் நாத் நாத்னு ஒரு நாத சம்பிரதாயம். இவர்கள் எல்லாம் 9 நாதர்கள் இருப்பாங்க. இவர்களுடைய உபதேசங்கள் தான் இந்த சம்பிரதாயத்துல மிக முக்கியமானது. அப்படி இவர்களுக்கு ககினிநாத் மகாராஜுடைய சத்சங்கம் கிடைக்கிறது. கோவிந்த பந்தும் மீராபாயும் ககினிநாத்துடைய ஆசிரமத்துக்கு போயிட்டு அவருடைய பிரசன்ஸ், அவருடைய அந்த அழகான அந்த சன்னிதானத்தில் உட்கார்ந்துருப்பா. அவர் சொல்லக்கூடிய உபதேசங்களை எல்லாம் கேட்டுப்பா, அற்புதமா அனுபவிப்பா. இப்படி ககினிநாத் எங்க இருக்காரோ அவரை தேடி தேடி போவார். யாரு? நம்ம கோவிந்த பந்தும் அவருடைய மனைவியும். இப்படி போகும்பொழுது சத்சங்கத்தை எல்லாம் அனுபவிச்சு ககினிநாத்துக்கு ஒரு விஷயம் தோணித்து. ககினிநாத் மகாராஜ்க்கு என்ன தோணித்து அப்படின்னா, இந்த தம்பதி இவ்வளவு அழகா பக்தி பண்றாளே, சதா சர்வகாலமும் விட்டல விட்டலன்னு நாமஸ்மரணை பண்றாளே, இவர்களுடைய பக்தி மேற்கொண்டு வளரணுமே, இவர்களுக்கு ஒரு சந்ததி இருக்கணுமே, சந்ததி இருந்தா நல்லா இருக்குமே விட்டலா அப்படின்னு அந்த குருநாதர் நினைக்கிறார். நம்முடைய பிரார்த்தனையை நாம பிரார்த்தனை செய்யும் பொழுது அது உண்மையிலேயே பகவானுடைய திருச்செவியை அடையுமான்றது கேள்விக்குறி. ஒரு நல்ல வாசனையுள்ள ஒரு செண்பக மலர ரொம்ப துர்நாற்றம் அடைக்கக்கூடிய ஒரு சாக்கடைக்கு நடுவுல வச்சா இந்த மலருக்கு வாசம் இருக்கிறது உண்மைதான், இந்த மலர் நல்ல வாசத்தை கொடுக்கிறது உண்மைதான். ஆனா சுத்தி இருக்கக்கூடிய அசுத்த துர்நாற்றத்தால இந்த நறுமணம் மலர் போய் சேர வேண்டிய நாசிக்கு போய் சேரல. யார் மூக்குக்கு அந்த வாசனை போய் தொடணுமோ அதை தொடலப்பா. நம்ம மூக்குக்கு அவ்வளவுதானே யோக்கியத்தை, அது போய் தொடல. இல்ல கேட்கிறவா மூக்குக்கும் போய் தொடணுமா அப்படின்னா பகவானுடைய அந்த திருநாசிக்கு இந்த துர்நாத்தம் போக விட மாட்டுறது. நம்ம கொண்டு போன பூ அப்படி, நம்ம கொண்டு போன பிரார்த்தனை அப்படி. அதனால என்னைக்குமே நம்ம பிரார்த்தனைய குருநாதனுடைய திருவடியில வச்சு அந்த குருநாதன் க்ஷண நேரம் இந்த ஜீவன் கரையேறினா நல்லா இருக்குமே, இந்த ஜீவனுக்கு இது கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு அவர் சங்கல்பம் பண்ணினாராலே ஆனால் அது பகவானுடைய அந்த மூக்குக்கு வாசமா போய் நின்றோம். அப்படி ககினிநாதர் என்ன நினைக்கிறார், இவருக்கு இந்த அற்புதமான தம்பதிக்கு ஒரு நல்ல சந்ததி இருந்தா நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறார். மனோனி வைசலோ சந்தாச்சே சங்கதி கோவிந்தா விஷ்ராந்தி ககினிநாத விட்டல ஆவடிடே வியிலே நாம நிராயிச பிரேம ககினிநாதி நிராயிச பிரேம ககினிநாதி. ககினிநாத்துடைய அனுகிரகத்தோட கோவிந்த பந்த் மீராபாய் தம்பதிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த ஆண் குழந்தைக்கு விட்டல்நாத், விட்டல் பந்த் அப்படின்னு திருநாமம். விட்டலனுடைய திருநாமத்தையே வைக்கிறார். அந்த
அந்த குழந்தைக்கு உச்சிதமான வயசு வந்தோடனே உபநயனம் நல்லா நடக்கிறது. அந்த உபநயன சம்ஸ்காரத்துக்கு அப்புறம் எல்லா விஷயங்களையும் வேதத்திலிருந்து எல்லா காவியம் இலக்கணம் எல்லாத்தையும் சரிவர அழகாக கற்றுக்குச்சு அந்த குழந்தை. எல்லாத்தையும் கற்றறிந்த பிறகு அந்த குழந்தைக்கு தீர்த்தாடனம் போகணும்னு ஒரு ஆசை. என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் ஓடுறோம். இந்த வாழ்க்கைக்கு எவ்வளவோ விஷயங்களை நம்ம தேடி 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 ஓடுறோம் இந்த வாழ்க்கையில். ஆனால் யாத்திரை அப்படின்றது சாதுக்களுடைய சத்சங்கத்தோடு அந்த யாத்திரை நடக்கணும். ஒரு க்ஷேத்திரம் போனதுக்கு அப்புறம் இந்த க்ஷேத்திரம் போயாச்சே, இனிமேல் இந்த க்ஷேத்திரத்துக்கு எதுக்கு போவானேன்னு கேட்கக்கூடாது, நினைக்கக்கூடாது. பொதுவாக நான் ஒருத்தவங்க கிட்ட கேட்குறது உண்டு, நீங்கள் எந்த க்ஷேத்திரம் போனாலும் அதை மீண்டும் போக மாட்டீங்க, ஆனால் திருப்பதிக்கு மட்டும் அடிக்கடி போகிறீங்களேன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார் ரொம்ப வேடிக்கையா, அது அந்த ஒரு சுவாமி தானே வாழ்க்கை வாழறதுக்கான காசை திருப்பி திருப்பி கொடுக்குது அப்படின்னார். ஆனால் உண்மையில் திருப்பதி பெருமாள் ஒன்றும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிடையாது. ஃபினான்ஸ் மினிஸ்டரே இப்போ தேவையான பணத்தை கொடுக்க மாட்டுறாரு. அவர் ஒரு வேலை கொடுத்தா கூட திருப்பதி பெருமாளுக்கு இதுதான் வேலையானு கேட்டால் அது வேலை கிடையாது. அது ஏதோ நம்மளுடைய கர்மாதீனமாக நடக்கிறத ஏதோ குருவி உட்காந்து பனம்பழம் விழுந்த கதையாக அப்படி நடக்குதே தவிர்த்து தன ஆக்கர்ஷணம் உள்ள இடம் தான் அது. அதை விட ஜன ஆக்கர்ஷணம் உள்ள இடம் அது. இப்படி அவர் சொன்ன பதிலை கேட்டு எனக்கு ஒரு விஷயம் தோணித்து. தீர்த்தாடனம் அப்படின்றது ஒரு கோவிலுக்கு போயிட்டதுனால திரும்பி அந்த கோவிலுக்கு போகாமல் விடுறது கிடையாது. ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலையும் இருக்கக்கூடிய பகவானை சேவிச்சதுக்கு அப்புறம் மீண்டும் போய் அந்த பகவானை சேவிக்கணும்னு உனக்குள்ள அந்த ஆசை ஊறினாதான் நீ முதல்ல போய் சேவிச்ச பொழுது ஆழமாக போய் சேவிச்சிருக்கன்னு அர்த்தம். இல்லைன்னா 4 பேர் சொல்கிற கதையை நம்பி ஓஹோ இதெல்லாம் பெரிய விஷயம் போல இருக்கு, அதனால் இந்த கோயிலுக்கு போவோன்னு நினச்சி போனால் நமக்கு மீண்டும் அந்த கோவிலுக்கு போகணும்னு அந்த ருச்சி தோணவே தோணாது. அதனால் தீர்த்தாடனம் அப்படின்றது வயசானதுக்கு அப்புறம் வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் தான் அப்படின்னு கிடையாது. பிறந்த குழந்தையிலேருந்து தீர்த்தாடனம் போகிற பெரிய பெரிய மகான்களை எல்லாம் நம்ம சேவிச்சிருக்கோம். நம்மளுடைய பாரத தேசத்தில் இன்னைக்கு இந்த ஆஷாட ஏகாதசி உற்சவத்துக்கு எல்லாரும் வாரக்கரியாக நடந்து போகிறாலே, இதை நீங்கள் சேவிக்கும் பொழுதும் இதில் முக்கியமான விஷயம் நமக்கு காண கிடைக்கிறது என்னன்னா, சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் பாண்டுரங்கனை நோக்கி நடந்து போறார். இவர்கள் போன வருஷம் பாண்டுரங்கனை போய் பார்க்கலையா, அதுக்கும் போன வருஷம் போய் பார்க்கலையா, இல்லை அதுக்கும் முந்தின வருஷம் தான் போய் பார்க்கலையா, வருஷம் பார்க்கிறா. அதே பாண்டுரங்கன் அதே இடுப்புல கை வச்சுட்டு தான் ஜம்மன்னு நிற்கிறார். ஆனா மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டுறது இல்லையா? அப்போ அவ தடவை போய் சேவிச்ச பொழுது ஆழங்கால் பட்டுன்னு ஆழ்வாருடைய அந்த வரிக்கு அந்த பதத்துக்கு ஏற்ப ஆழங்கால் பட்டு போய் சேவிச்சிருக்கா. ஆழங்கால் பட்டு நீ பகவானை சேவிச்சனா உனக்கு அது போன க்ஷேத்திரமாச்சே பழைய க்ஷேத்திரம்னு தோணாது, திருப்பி திருப்பி உனக்கு போகணும்னு தூண்டும், உன்னை இருப்பு கொள்ள வைக்காது அந்த க்ஷேத்திரம். இப்படி விட்டல் பந்த் என்ன பண்றார், தான் க்ஷேத்திராடனம் போகணும்னு சொல்லிட்டு தன்னுடைய பெற்றோர்கள்ட்ட கேட்கிறார். அதனால அவரும் க்ஷேத்திராடனம் கிளம்புறார். வைராகிய பூதலா ஞானகம்ய மூர்த்தி, வைராகிய பூதலா ஞானகம்ய மூர்த்தி, நிகாலா से भक्ति तीर्थाटना, निकाला से भक्ति तीर्थाटना. இவர் மகாராஷ்டிரத்திலிருந்து கிளம்புறதுனால மகாராஷ்டிரத்தில் இருக்கக்கூடிய துவாராவதி, சங்கோத்வார், पिंडारका, मंडनाकार, सोमनाथ, धवलपुरी, शब्दशृंगी, त्रयंबकेश्वर, कुशावर्ती, ब्रह्मगिरी, भीमाशंकर எல்லா க்ஷேத்திரமும் போய் சேவிக்கிறார். எல்லா க்ஷேத்திரமும் போறார். முதல்ல அடியன் பீமாசங்கருக்கு யாத்ரீகர்களோட இங்கிருந்து செல்லும் பொழுது ஒரு ஜாகையில் நாங்கள் தங்கியிருக்கோம். அப்போது என் கூட வந்த ஒரு யாத்ரீக குடும்பம் என்ன பண்ணினாங்க, ஒரு 2 நாள் முன்னாடியே வந்துட்டாங்க மற்றவர்களை காட்டிலும். அப்போ அவங்கக்கிட்ட நான் ஒரு ரெக்வஸ்ட் வச்சேன், இவர்கள் வர்றதுக்கு மற்றவர்களெல்லாம் வர்றதுக்குள்ளார நம்ம இங்கே இருக்கக்கூடிய பீமாசங்கரத்துக்கு போயிட்டு வந்துடுவோமா அப்படின்னு தோணித்து. பீமாசங்கரை பற்றி முன்னாடி பின்னாடி எதுவும் தெரியாது. பீமாசங்கரம்னு இங்கே ஒரு ஜோதிர்லிங்கம் இருக்குன்னு மட்டும் தெரியும். என்னவோ தெரியல, பீமாசங்கரன்ற அந்த நாமஸ்மரணை அந்த சிவபெருமானை போய் சேவிக்கணுன்ற ஆசையை எனக்குள்ள தூண்டிடுச்சு. அப்படி தூண்டிட்டனால அந்த குடும்பத்தினரும் ரொம்ப அழகாக அதுக்கு ஒத்துழைச்சு அவர்களே வாகனங்களை எல்லாம்
ரொம்ப தயார் பண்ணி அடியனை கூட்டிகிட்டு போனான். அப்படி அந்த பீமாசங்கரத்துக்கு போன பொழுது அங்கே ஒரு வயதான ஒருத்தர், ஒரு பண்டிதர் என்கிட்ட வந்து, தம்பி நீ விஷ்ணு சகஸ்ரநாமம் இங்கே படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். நான் அவரை பார்த்து, இத்தனை பேரை விட்டுட்டு என்கிட்ட அதுவும் மராத்தியில் கேட்குறாரு. எனக்கு மராட்டி தெரியாது. அவர் அப்படி இப்படின்னு ஏதோ கேட்டதை திருப்பி திருப்பி அவரை பேச வச்சு அவர் இதை தான் கேட்குறாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் நீங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ரொம்ப குறிப்பிட்டு பாட சொல்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் சொன்னார், விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஜோதிர்லிங்கமான சிவபெருமான் முன்னாடி பாடாமல் இப்போ எங்கே பாட போகிறேன்? எனக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுச்சு. இந்த மாதிரி எங்கள் ஊரில் எல்லாரும் இருந்துட்டா பிரச்சனையே கிடையாது அப்படின்னு. உடனே விஷ்ணு சகஸ்ரநாமம் நாங்கள் அங்கே படித்தோம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சேவித்தோம். ஒரு பிரதட்சணம் வந்தோம், பீமாசங்கரனை போய் சேவித்தோம். அவ்வளவு ஒரு ஆனந்தம் எங்களுக்கு. அப்படி இங்கே விட்டல் பந்த் என்ன பண்ணுறார், பீமாசங்கரம் எல்லா க்ஷேத்திரத்துக்கும் போய்ட்றார். திரையம்பகேஸ்வர் போகிறார். திரையம்பகேஸ்வரில் தான் பின்னாடி இந்த விட்டல் பந்தோடைய முதல் குழந்தை ஜீவசமாதியில் போய் உட்கார போகிறது. நிவிருத்திநாத் மகாராஜுடைய சமாதி அங்கே தான் இருக்குது. அடியேன் ஒரு முறை நாசிக் பக்கத்தில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை பார்க்கும் பொழுது இந்த நாசிக்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இந்த திரையம்பகேஸ்வர் இருக்குது. எனக்கு தெரியாது திரையம்பகேஸ்வர் அப்படின்றது நிவிருத்திநாத் மகாராஜுடைய சமாதி இருக்கக்கூடிய ஸ்தலம்னு. திடீர்னு பார்த்தா எல்லாரும் பல்லக்க தூக்கிட்டு எல்லாரும் அபங்கம் பாடிட்டு போனால் கேட்டு விசாரிச்சதில் இவருடைய சமாதி அங்கே இருக்கிறது தெரிய வந்தது. கோதாவரியுடைய உற்பத்தி ஸ்தானம் அது திரையம்பகேஸ்வர். அந்த திரையம்பகேஸ்வர் இப்படி எல்லா கஷேத்திரத்துக்கும் போறார். பீமாசங்கரத்துக்கு போறார். கடைசியா பீமாசங்கரத்துக்கு போகும் பொழுது இவருக்கு மனசுல ஒரு எண்ணம் வர்றது, பாண்டுரங்கனுடைய ஞாபகம் இவருக்கு அனவரதமும் இருக்கிறதுனால இந்த பீமாசங்கரமே பண்டரிபுரம், இந்த பீமாசங்கரன் இருக்கிற இடமே பாண்டுரங்கன் இருக்கிற இடம் அப்படின்னு இவருக்கு தோணித்தோ இல்லையோ, அந்த நேரத்தில் பண்டரிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த மகாநாதனை நினைச்சுக்கிறார். அங்கேயே பாண்டுரங்கனுடைய தியானத்தில் மூழ்கிடுறார். தேகோனியா பீமா ஆடவே பண்டரி விட்டல அந்தரி பாண்டுரங்க. தேகோனியா பீமா ஆடவே பண்டரி விட்டல அந்தரி பாண்டுரங்க. விட்டல அந்தரி பாண்டுரங்க. அதே இடத்துல பாண்டுரங்கன் நினைச்சு தியானத்தில் உட்கார்ந்துடுறார். இப்படி எல்லா இடத்துலையும் நாம சங்கீர்த்தனம் செஞ்சு 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 பீமாசங்கர்லேருந்து புறப்பட்டு இந்திரயாணி நதிக்கரைக்கு வந்துடுறார். இந்திரயாணி நதிக்கரை தான் அலங்காபுரி, இன்னைக்கு ஆலந்தின்னு சொல்றோம் இல்லையா. இந்த இந்திரயாணி நதியில ஸ்நானம் பண்றார். சந்தியாவந்தனம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பகவானுக்கு அங்கேயே அந்த நதிக்கரையிலேயே உட்காந்து பூஜை பண்றார். அது ஒரு தனி சுகம். எங்கேயுமே தீர்த்தம் ஆடிட்டு அந்த தீர்த்த கரையிலேயே நம்ம ஆராதனை பெருமாளை வச்சு பூஜை பண்றது, ஆராதனை பண்றதுன்றது எப்படி இப்போ இருக்கவாலாம் ஏதோ சொல்கிறாங்க இல்லையா, இந்த சினிமா தேட்டருக்கு போங்க, இங்கே நீங்கள் படுத்துகிட்டே பார்க்கலாம், இங்கே நீங்கள் ஆடிக்கிட்டே பார்க்கலாம், என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லையா. அதில் அவங்களுக்கு சுகம் அப்படின்னா, ஒரு பக்தனுக்கு இது போல பிரவாகமாக ஓடக்கூடிய நதிக்கரையோரமாக ஸ்நானம் எல்லாம் முடித்து நம்மளுடைய ஆராதனை மூர்த்திக்கு அங்கே உட்காந்து ஆராதனை பண்ணுறது, அதுவும் ஏகாந்தத்தில் பண்ணுறதுன்றது சொல்லி மாலாது. அது ஒரு தனி சுகம். அப்படி இவர் என்ன பண்றார், விட்டல் பந்த் அனுஷ்டானங்களை எல்லாம் முடிச்சு தன்னுடைய ஆராதனை மூர்த்தியை அந்த இந்திரயாணி நதிக்கரையில ஆராதனை பண்றார். அப்படி ஆராதனை அனுஷ்டானம் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது அந்த ஊர்க்காரர், எங்க அலங்காபுரி ஆலந்தி ஊர்க்காரர் சிதோபந்த் அப்படின்னு பேர். அவரும் ரொம்ப உன்னதமான ஒருத்தர், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர். அந்த சிதோபந்த் என்ன பண்றார், ஆலந்தி கஷேத்திரத்துல இவர் பூஜை பண்ணும் பொழுது அப்படி கடந்து போறார். இவரை பார்க்கிறார், பிரம்ம தேஜஸ்வியா இருக்கார். ஆஹா, இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு பிரம்ம தேஜஸோட ஒருத்தரா இப்படி பூஜை பண்றாரே. ஏதோ ஒரு 10 பூ எடுத்தோம், படக்குன்னு போட்டோம், தண்ணியை குடங்குடமா ஊத்தணும், அப்படி இல்லாம இவ்வளவு ரசிச்சு 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 தியான நிலையில உட்காந்து இப்படி பூஜை பண்றாரே. இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு இந்த சத்பிராமணருக்கு இப்போ ஒரு அவா வந்துருச்சு.
அதனால விட்டல் பந்த பார்த்த உடனே இவருக்கு அவ்வளவு சந்தோஷம். தேகோணி சுப்ராமண கேலே சே நமன வந்திலே சரண சிதோ பந்தி. சுவாமி, நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்க கிராமம் எது? உங்களை நான் இங்க பார்த்ததே இல்லையே. உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சிதோபந்து கேட்குறாரு. உடனே விட்டல் பந்து சொல்றார், என் அடியேனை விட்டல்னு சொல்லுவா. என்னுடைய அம்மா அப்பாலாம் ஆப்பேகாவ்னு ஒரு கிராமத்தில் பைட்டன் பக்கத்தில் இருக்கா, வயசானவா. அவங்களையெல்லாம் நான் அங்கே விட்டுட்டு இப்போது தீர்த்த யாத்திரையாக வந்திருக்கேன். அப்படியே இந்த அலங்காபுரிக்கு வந்தேன். இந்திரயாணி இங்கே பிரவாகமாக ஓடுறதை பார்த்த உடனே ஸ்நானம் பண்ணி அடியனுடைய பூஜை கிரியைகளையெல்லாம் இங்கே இந்த கரையில் உட்காந்து பண்ணணும்னு ஆசை, அதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு சொன்னார். ஓஹோ அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு என்ன தோணித்துன்னா, இந்த இவர் பேசுறதெல்லாம் கேட்குறாரே தவிர்த்து இவருடைய அந்த பிரம்ம தேஜஸான அந்த முகத்தை பார்த்த உடனே இவர் அப்படியே ஸ்டன்னாய் நிற்கிறார். உடனே சொல்றார், மாதா பிதா விருத்தே வசதாதி தேதே द्वारकादि तीर्थे करुणीयालो मादा पिता वृत्ते वसदादि तीर्थे द्वारकादि तीर्थे கருணியாலோ. நான் துவாரக முதலிய கஷேத்திரங்களை எல்லாம் தரிசிச்சுட்டு இப்போ ராமேஸ்வரம் போகணுன்னு நான் கிளம்புறேன். அப்படியே ராமேஸ்வரம் போகும் பொழுது பண்டரிபுரத்துக்கு போயிட்டு அங்கே கொஞ்ச நாள் தங்கி ஆசை தீர என்னுடைய பாண்டுரங்கனை சேவிக்க போகிறேன் அப்படின்னு இதையெல்லாம் கேட்ட சிதோபந்துக்கு மனசு நெகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஆஹா சுவாமி, உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஒரு விஷயத்தை இப்போ ஏற்றுக்கணும். என்னதுன்னு சொல்லுங்க. என்னதுன்னா, நீங்கள் அடியனுடைய வீட்டுக்கு வந்து பிரசாதத்தை அனுபவிக்கணும். நீங்கள் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கணும். அங்கே நான் உங்களுக்கு எல்லா இடவசதியும் செஞ்சு தரேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சிதோபந்த் என்ன பண்ணுறார், விட்டல் பந்தை கூட்டிட்டு கிளம்புறார். எங்க? தன்னுடைய வீட்டுக்கு கிளம்புறார். युगे 28 विटेवरी उभा वामांगी रखुमाई दिस दिव्य शोभा पुंडलिकाचे भेटी परब्रह्म आलेगा चरणी वाहे भीमा उद्धरी जगा. जय देव जय देव जय देव जय देव जय पांडुरंगा रखुमाई वल्लभा राईच्या वल्लभा पावे जीव लगा. जय देव जय देव जय देव जय देव जय पांडुरंगा रखुमाई वल्लभा राईच्या वल्लभा पावे जीव लगा. जय देव जय देव. तुळशी माळा गळा कर ठेवून कटी कासे पीतांबर कस्तुरी लल्लाटी देव सुरवर नित येती भेटी गरुड हनुमंत पुढे उभे राहती. जय देव जय देव जय देव जय देव जय पांडुरंगा रखुमाई वल्लभा राईच्या वल्लभा पावे जीव लगा. जय देव जय देव. धन्य वेणुनाद अनुक्षेत्र पाळा सुवर्णाची कमळे वनमाळा गळा राई रखुमाबाई राणी या सकळा ओवाळी ती राजा विठोबा सावळा. जय देव जय देव जय देव जय देव जय पांडुरंगा रखुमाई वल्लभा राईच्या वल्लभा पावे जीव लगा. जय देव जय देव. ओवाळू वारत्या कुरवंड्या येती चंद्रभागे माझी सोडून या देती दिंड्या पताका वैष्णव नाचती पंढरीचा महिमा वर्णावा किती. जय देव जय देव जय देव जय देव जय पांडुरंगा रखुमाई वल्लभा राईच्या वल्लभा पावे जीव लगा. जय देव जय देव. आषाढी कार्तिक
कार्तिकी भक्त जन येती चंद्रभागे माझे स्नान जे करती दर्शन हेळा मात्रे तया होय मुक्ती केशवासी नामदेव भावे वाळीती जय देव जय देव जय देव जय देव जय पांडुरंगा रखुमाई वल्लभा राईच्या वल्लभा पावे जीवन गा जय देव जय देव